பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg செட்டிநாட் சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 ஆனியன் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆனியனை ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ண போகிறோம். நான் 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். 1 kg பிரியாணிக்கு 5 ஆனியன், 3 டொமேட்டோஸ். தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 கப்பாவது நீங்கள் ஆட் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், அதாவது தனியா பொடி அது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் ஆர் 2.5 ஸ்பூன். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கரம் மசாலா கம்மி ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் பிரியாணி ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாக ஆகிடும். லோ ஃப்ளேமில் இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் இந்த டைமில் நம்ம 1 கப் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கர்டை இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வெந்ததும் குக் ஆனதும் ஒரு அரோமா ஸ்மெல் வரும். அந்த ஆயில் எல்லாம் செக்ரிகேட் ஆகிற மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்திருக்க அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதும் இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதித்ததும் நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணதும் ஒரு ஃபுல் லெமன் எடுத்து அந்த ஜூஸை ஆட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதித்ததும் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். சாலிடாக ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கொதித்ததும், அதாவது நல்லா குக் ஆனதும் எடுத்து பாருங்கள். தண்ணி கொஞ்சம் சுண்டி இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு டம் போடுங்க. 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டம் எடுத்துகிட்டு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் கொஞ்சம் வெந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், அது உங்களோட ஆப்ஷன். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், பட் டேரெக்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப யம்மியாக இருந்தது. 1 kg சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.